ஜெய் ஸ்ரீ மாதாஜி. அனைவருக்கும் காலை வணக்கம். நாம் அனைவரும் அன்னையை வணங்கி நமது இரு கைகளையும் அன்னையை நோக்கி வைத்தவாறு சில நிமிடம் தியானத்தில் இருப்போம். மெதுவாக நமது கவனத்தை நமது இதயத்திற்கு கொண்டு வருவோம். தாய், தயவு செய்து தாங்கள் எங்களின் இதயத்திற்குள் வாருங்கள். தங்கள் அருளால் நாங்கள் தூய்மையான ஆத்மாதான். தாயே, தங்களின் அன்பை உணரும் நாங்கள் அந்த அன்பை பிரதிபலிக்கக்கூடியவர்களாக இருப்பதற்கு தயவு செய்து எங்களை வலிமையுடையவர்களாக மாற்றுங்கள். தாயே, தங்களின் பொற்கமல திருப்பாதங்களை எங்களின் இதயத்தினுள் வைத்து பூஜிக்கும் பாக்கியத்தை அனுதினமும் எங்களுக்கு தந்தருளுங்கள். தாயே, எங்களுக்கான இன்றைய இந்த காலை நேர கூட்டு தியானத்தை தாங்களே வழிநடத்தி செல்வதோடு நாங்கள் தியானத்தின் ஆழத்தை உணர்வதற்கும் தயவு செய்து அனுமதி அளித்து அருள் புரியுங்கள். மெதுவாக நமது கவனத்தை சகஸ்ராராவில் வைத்து குண்டலினி எழுப்பி கூட்டாக பந்தனிட்டுக் கொள்வோம். நமது கவனத்தை இதயத்திலிருந்து சகஸ்ராராவில் வைத்து அன்னையின் இந்த குரு பிரம்மா குரு விஷ்ணு மந்திரத்தை நாம் மனதார கூறி அவரின் தரிசனத்தை நாம் பெறலாம். Shri
நம்முடைய அமைதியான இந்த தியான நிலையில் நமது இரு கைகளையும் பூமி தாயின் மீது வைத்து கவனத்தை 2 கைகளிலும் சகஸ்ராராவிலும் வைத்திருக்கிறோம். தாய் பூமி மாதா, தயவு செய்து எங்களின் பாதங்கள் தங்கள் மீது படுவதற்காக எங்களை மன்னிப்பீர்களாக. தாயே, எங்களுக்குள் இருக்கும் அனைத்து விதமான உபாதைகளையும் எதிர்மறைகளையும் பூமி மார்க்கமாக ஈர்த்து கொள்ளுங்கள். தாயே, நாங்கள் இந்த மகா யோகம் செய்வதற்கு தயவு செய்து அனுமதி தாருங்கள். மந்திரம் ஸ்ரீ கணேஷா சாக்ஷாத். ஓம் த்வமேவ சாக்ஷாத் ஸ்ரீ கணேஷா சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவை நமோ நமः. ஸ்ரீ ஆதிபூமி தேவி சாக்ஷாத். ஓம் த்வமேவ சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிபூமி தேவி சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவை நமோ நமः. மெதுவாக நமது கவனத்தை நம்முடைய இடாநாடிக்கு கொண்டு வருவோம். தாய், தயவு செய்து எங்களின் இடா நாடியில் இருக்கும் அனைத்து விதமான உபாதைகளையும் எதிர்மறைகளையும் பூமி தத்துவத்தின் மார்க்கமாக அகற்றிவிடுங்கள். தாயே, தயவு செய்து எங்களுக்குள் இருக்கும் அனைத்து விதமான மாயைகளையும் தூய்மையற்ற கவனத்தையும் திருப்தியற்ற மனநிலையும் தவறான குருமார்களின் போதனைகளும் பயம், குற்ற உணர்வு, மமகாரம், தூய்மையற்ற ஆசைகள் போன்ற அனைத்தையும் எங்களிடமிருந்து முழுமையாக அகற்றிவிடுங்கள். நாங்கள் எங்களின் இடா நாடியில் தங்களின் தத்துவத்தை உணர்வதற்கும் தயவு செய்து அருள் புரியுங்கள். தாயே, தங்களின் தத்துவத்தால் எங்களின் இடாநாடி சக்கரங்கள் விழிப்புணர்வு அடையும் பொழுது நாங்கள் தூய்மையான ஆத்மாதான் என்ற உண்மையை உணர்ந்த நிலையில் எங்களின் அனைத்து செயல்களும் மேன்மையுடன் இருப்பதற்கும் தாங்கள்தான் அழகு புரிய வேண்டும் அம்மா. நமது கவனத்தை நம்முடைய இடா நாடியில் வைத்து ஸ்ரீ கணேச அதர்வசிஷம் கூறுவோம். श्री गणेश अथर्व शीर्ष. ओम नमस्ते गणपतये त्वमेव प्रत्यक्षं तत्त्वमसि त्वमेव केवलं कर्तासि त्वमेव केवलं धर्तासि
त्वमेव केवलं हर्तासि त्वमेव सर्वं खल्विदं ब्रह्मासि त्वं साक्षादात्मासि नित्यं ऋतं वच्मि सत्यं वच्मि अवत्वं माम् अववक्तारम् अवश्रोतारम् अवदातारम् अवधातारम् अवानुचानमवशिष्यम् अवपश्चात्तात् अवपुरस्तात् अवुत्तरात्तात् अवदक्षिणात्तात् अवचोर्ध्वात्तात् अवाधरात्तात् सर्वतो मां पाहि पाहि समन्तात् त्वं वाङ्मयस्त्वं चिन्मयः त्वमानन्दमयस्त्वं ब्रह्ममयः त्वं सच्चिदानन्दाद्वितीयोऽसि त्वं प्रत्यक्षं ब्रह्मासि त्वं ज्ञानमयो विज्ञानमयोऽसि सर्वं जगदिदं त्वत्तो जायते सर्वं जगदिदं त्वत्तस्तिष्ठति सर्वं जगदिदं त्वयि लयमिष्यति सर्वं जगदिदं त्वयि प्रत्येति त्वं भूमिरापो नलो नीलो नभः त्वं चत्वारि वाक्पदानि त्वं गुणत्रयातीतः त्वं देहत्रयातीतः त्वं कालत्रयातीतः त्वं मूलाधारस्थितोऽसि नित्यं त्वं शक्तित्रयात्मकः त्वां योगिनो ध्यायन्ति नित्यं त्वं ब्रह्मा त्वं विष्णुस्त्वं रुद्रस्त्वम् इन्द्रस्त्वम् अग्निस्त्वं वायुस्त्वं सूर्यस्त्वं चन्द्रमास्त्वं ब्रह्मभूर्भुवः स्वरो गणादिं पूर्वमुच्चार्य वर्णादि तदनन्तरम् अनुस्वारः परतरः अर्धेन्दुलसितं तारेण रुद्धम् एतत्तव मनुस्वरूपं गकारः पूर्वरूपम् अकारो मध्यमरूपम् अनुस्वारश्चान्त्यरूपम् बिन्दुरुत्तररूपम् नादसन्धानम् संहिता सन्धिः सैषा गणेशविद्या गणकऋषिः निक्षृद्गायत्री छन्दः गणपतिर्देवता ॐ गं गणपतये नमः एकदन्ताय विद्महे वक्रतुण्डाय धीमहि तन्नो दन्ती प्रचोदयात् एकदन्तं चतुर्हस्तं पाशमङ्कुशधारिणं रदं च वरदं हस्तैर्बिभ्राणं मूषकध्वजं रक्तं लम्बोदरं शूर्पकर्णकम्
रक्तवाससं रक्तगन्धानुलिप्ताङ्गं रक्तपुष्पैः सुपूजितं भक्तानुकम्पिनं देवं जगत्कारणम् अच्युतम् आविर्भूतं च सृष्ट्यादौ प्रकृतेः पुरुषात् परम् एवं ध्यायति यो नित्यं स योगी योगिनां वरः नमो व्रातपतये नमो गणपतये नमः प्रमथपतये नमस्ते स्तुलम्बोदरायैकदन्ताय विघ्ननाशिने शिवसुताय श्रीवरदमूर्तये नमो नमः साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देव्यै नमो नमः மெதுவாக நமது கவனத்தை நம்முடைய பிங்களா நாடிக்கு கொண்டு வருவோம். தாய், தயவு செய்து எங்களின் பிங்களா நாடியில் இருக்கும் அனைத்து விதமான உபாதைகளையும் எதிர்மறைகளையும் ஆகாய மார்க்கமாக அகற்றிவிடுங்கள். தாயே, எங்களுக்குள் இருக்கும் அனைத்து விதமான அசுர குணங்களையும் அதிகப்படியான சிந்தனைகளையும் அதனால் ஏற்படுகின்ற உடல் உஷ்ணமும் தவறான குருமார்களின் போதனைகளும் பொறுப்பற்ற நிலையும் இனிமையற்ற நடத்தையும் நான் என்ற அகங்காரமும் தயவு செய்து எங்களிடமிருந்து முழுமையாக அகற்றிவிடுங்கள். தாயே, தங்களின் தத்துவம் எங்களின் பிங்களா நாடியில் முழுமையாக நிரம்பியிருக்கவும் அதன் மூலம் எங்களின் சக்கரங்கள் விழிப்புணர்வு அடைந்து நாங்கள் தூய்மையான ஆத்மாதான் என்ற உண்மையை எங்களுக்கு தயவு செய்து உணர வைத்திடுங்கள் அம்மா. எங்களின் அனைத்து செயல்களும் தங்களிடத்தில் நாங்கள் சமர்ப்பிக்கப்படும் பொழுது அனைத்தையும் செய்பவர் தாங்களே, அதனை அனுபவித்து மகிழ்பவரும் தாங்களே ஆவீர் என்கின்ற அந்த உண்மையையும் எங்களுள் தயவு செய்து உணர வைத்திடுங்கள் அம்மா. தாயே, நாங்கள் எப்பொழுதும் நிகழ்காலத்தில் சமநிலையில் இருக்க தயவு செய்து அருள் புரியுங்கள். நமது கவனத்தை பிங்களா நாடியில் வைத்து சில நிமிடம் தியானத்தில் இருப்போம். மெதுவாக நமது கவனத்தை நம்முடைய சுழுமுனை நாடிக்கு கொண்டு வருவோம்.
தாயே, தயவு செய்து எங்களின் சுழுமுனை நாடியில் இருக்கும் அனைத்து விதமான உபாதைகளையும் எதிர்மறைகளையும் அகற்றிவிட்டு நாங்கள் நிகழ்காலத்தில் சமநிலையில் இருக்க தயவு செய்து அருள் புரியுங்கள். தாயே, தங்களின் அன்பின் காரணமாக மட்டுமே நாங்கள் ஆத்ம விழிப்புணர்வை பெற்றிருக்கிறோம். தாயே, எப்பொழுதும் எங்களின் கவனம் இறைவனோடு இணைந்த அந்த ஆனந்த உணர்வை எங்களுள் நிலை நிறுத்துவதற்கு தாங்கள்தான் அருள் புரிய வேண்டும் அம்மா. கவனத்தை நம்முடைய சுழுமுனை நாடியில் வைத்து 3 மகா மந்திரங்களை கூறுவோம். तीन महामंत्र। ॐ त्वमेव साक्षात् श्री महालक्ष्मी महासरस्वती महाकाली त्रिगुणात्मिका कुण्डलिनी साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देव्यै नमो नमः। ॐ त्वमेव साक्षात् श्री कल्की साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देव्यै नमो नमः। ॐ त्वमेव साक्षात् श्री कल्की साक्षात् श्री सहस्रार स्वामिनी मोक्षप्रदायिनी माताजी श्री निर्मला देव्यै नमो नमः। மெதுவாக நமது கவனத்தை நம்முடைய மூலாதார சக்கரத்திற்கு கொண்டு வருவோம். தாயே, தாங்களே ஸ்ரீ கணேசரின் சொரூபமாக எங்களின் மூலாதார சக்கரத்தில் அமர்ந்திருக்கிறீர்கள். தயவு செய்து எங்களின் மூலாதார சக்கரத்தை தூய்மையடைய செய்திடுங்கள். தாயே, நாங்கள் கள்ளம் கபடமற்ற குணத்துடன் இருப்பவர்களாகவும் ஸ்ரீ கணேச தத்துவத்தை
முழுமையாக உணர்ந்தவர்களாகவும் நாங்கள் இருக்க தயவு செய்து அருள் புரியுங்கள். தாயே, ஸ்ரீ கணேசரின் ஆசிர்வாதத்தை பெறுவதற்கு நாங்கள் எவ்வித பாசாங்குத்தனமும் இல்லாமல் தகுதி உடையவர்களாக இருக்க தயவு செய்து அருள் புரியுங்கள். தாயே, ஸ்ரீ கணேசரின் அனுமதியோடு எங்களின் குண்டலினி தாய் மேல் எழும்பி அவர் நிர்விச்சாரா நிலையில் எங்களை கொண்டு செல்வதற்கு தயவு செய்து அருள் புரியுங்கள் அம்மா. எங்களுள் எவ்வித எண்ண ஓட்டங்களும் இல்லாமல் குண்டலினி தாயின் ஓட்டத்தை நாங்கள் உணரும் அளவிற்கு எங்களின் தியான நிலை மேம்பட தாங்கள்தான் அருள் புரிய வேண்டும் அம்மா. தாய், எங்களின் மூலாதார சக்கரம் தங்களிடத்தில் சரணடையட்டும். மந்திரம்: ஸ்ரீ கணேஷா கௌரி குண்டலினி மாதா சாக்ஷாத். ஓம் த்வமேவ சாக்ஷாத் ஸ்ரீ கணேஷா கௌரி குண்டலினி மாதா சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவை நமோ நமக. கவனம் நமது மூலாதாரத்திலிருந்து சகஸ்ராரா வரை நம்முடைய தியான நிலையில் நாம் குண்டலினி தாயை உணர்வோம். மெதுவாக நமது கவனத்தை நாபி சக்கரம் மற்றும் பவசாகரத்தில் நமது கவனத்தை வைத்திருப்போம். நாபி சக்கரத்தில் நம்முடைய வலது பக்கம் தண்ணீரும் இடது பக்கம் அக்னியுமாக உருவானது. நம்முடைய நாபி சக்கரத்தில் தான் 10 குருமார்களின் தத்துவங்கள் நிலைத்திருக்கிறது. நம்முடைய குண்டலினி தாய் மேலெழும்பி நாபி சக்கரத்தை வரும் பொழுது ஒரு ஒளி, அந்த விழிப்புணர்வு நிலை ஏற்பட்டு நாம் தெய்வீக சக்தியின் இணைப்பை உணர்வோம். நமக்குள் திருப்தியை நாம் உணரும் பொழுது ஆனந்த உணர்வானது ஏற்படும். அந்த ஆனந்தம் இருக்கு அப்படின்னா அது நாபி சக்கரத்தின் குணம்தான். நமக்குள்ள இருக்கின்ற அந்த ஆனந்த மகிழ்ச்சி உணர்வு மற்றவர்களையும் சந்தோஷமா வச்சிருக்க உதவும். எப்பொழுதுமே நமக்குள்ள அந்த திருப்தி இருந்து அன்போடு நாம் மற்றவங்களுக்கு கொடுக்கக்கூடியவர்களாக இருப்போம். நம்முடைய நாபி சக்கரத்தை நாம் தூய்மையாக வைத்திருக்கிறதுக்கு நம்ம அன்னையிடம் பிரார்த்தனை செய்து நமது நாபி சக்கரத்தையும் பவசாகர சக்கரத்தையும் சரணடைய செய்வோம். தாயே,
எங்களின் நாபி சக்கரத்தில் ஸ்ரீ லக்ஷ்மி விஷ்ணுவாக இருக்கும் தாங்கள் எங்களுக்கான திருப்தியை தருகிறீர்கள், மன அமைதியை தருகிறீர்கள். எங்களின் நல்வாழ்வை தாங்கள் பாதுகாக்கிறீர்கள் என்கின்ற அழுத்தமான உணர்வு எங்களுள் நிலைநிறுத்தப்படும் பொழுது எங்களின் அனைத்து கவலைகளும் அகற்றப்படுகிறது. எங்களுக்குள் இருக்கின்ற மாயைகள் அகற்றப்பட்டு எங்களுக்குள் தர்மம் நிலைநிறுத்தப்படுகிறது. தாயே, எங்களுக்குள் இருக்கும் 10 குருமார்களின் ஆசீர்வாதங்களையும் நாங்கள் பெறுவதற்கு தாங்கள்தான் அருள் புரிய வேண்டும் அம்மா. தங்கள் அருளால் நாங்கள் சுயம் குருவாக இருக்கும் பொழுது எங்களின் அனைத்து செயல்களிலும் சுயம் குருவின் கண்ணியம் நிறைந்திருக்கவும் அதில் உண்மை மட்டும் நிலைத்திருக்கவும் தாங்கள்தான் அருள் புரிய வேண்டும் அம்மா. அனைத்தையும் செய்பவர் தாங்கள்தான். எங்களை மாற்றி அமைத்து எப்பொழுதும் நாங்கள் தெய்வத்தின் நினைப்போடு இருப்பதற்கும் அருள் புரிபவர் தாங்கள்தான். தாயே, எங்களின் பவசாகரமும் நாபி சக்கரமும் தங்களிடத்தில் சரணடையட்டும். மந்திரம் ஸ்ரீ ஆதிகுரு தத்ராத்ரேய சாக்ஷாத். ஓம் த்வமேவ சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிகுரு தத்ராத்ரேய சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவை நமோ நமக. நமது கவனம் நம்முடைய பவசாகர சக்கரத்திலேயே வைத்து ஸ்ரீ குரு அஷ்டகத்தை கேட்போம். शरीरं स्वरूपं तथा वा कलत्रं यशश्चारुचित्रं धनं मेरुतुल्यं मनश्चेन्नलग्नं गुरोरङ्घ्रिपद्मे ततः किं ततः किं ततः किं ततः किं। जय माताजी, श्री माताजी, जय माताजी, श्री माताजी। कलत्रं धनं पुत्रपौत्रादि सर्वं गृहं बान्धवाः सर्वमेतद्धिजातं मनश्चेन्नलग्नं गुरोरङ्घ्रिपद्मे ततः किं ततः किं ततः किं ततः किं। जय माताजी, श्री माताजी, जय माताजी, श्री माताजी। षडङ्गादिवेदो मुखे शास्त्रविद्या कवित्वादिगद्यं सुपद्यं करोति मनश्चेन्नलग्नं गुरोरङ्घ्रिपद्मे ततः किं ततः किं ततः किं ततः किं। जय माताजी, श्री माताजी, जय माताजी, श्री माताजी। विदेशेषु मान्यस्वदेशेषु धन्यः सदाचारवृत्तेषु मत्तो न चान्यः मनश्चेन्नलग्नं गुरोरङ्घ्रिपद्मे ततः किं ततः किं ततः किं
जय माताजी श्री माताजी जय माताजी श्री माताजी क्षमा मण्डले भूपभूपालवृन्दैः सदा सेवितं यस्य पादारविन्दं मनश्चेन्नलग्नं गुरोरङ्घ्रिपद्मे ततः किं ततः किं ततः किं ततः किं जय माताजी श्री माताजी जय माताजी श्री माताजी यशो मे गतं दिक्षु दान प्रतापात् जगद्वस्तु सर्वं करे सत्प्रसादात् मनश्चेन्नलग्नं गुरोरङ्घ्रिपद्मे ततः किं ततः किं ततः किं ततः किं जय माताजी श्री माताजी जय माताजी श्री माताजी न भोगे न योगे न वाजिराजौ न कान्ता सुखे नैव वित्तेषु चित्तं मनश्चेन्नलग्नं गुरोरङ्घ्रिपद्मे ततः किं ततः किं ततः किं ततः किं जय माताजी श्री माताजी जय माताजी श्री माताजी अरण्येन वा स्वस्य गेहेन कार्ये न देहे मनोवर्तते मे त्वनर्घ्ये मनश्चेन्नलग्नं गुरोरङ्घ्रिपद्मे ततः किं ततः किं ततः किं ततः किं जय माताजी श्री माताजी जय माताजी श्री माताजी गुरोरष्टकं यः पठेत् पुण्यदेही यतिर्भूपतिर्ब्रह्मचारी च गेही लभेत्वाञ्छितार्थं पदं ब्रह्मसंज्ञं गुरोरुक्तवाक्ये मनो यस्य लग्नं जय माताजी श्री माताजी जय माताजी श्री माताजी जय माताजी श्री माताजी जय माताजी श्री माताजी साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देव्यै नमो नमः। மெதுவாக நமது கவனத்தை சகஸ்ராராவிலிருந்து சற்று மேலே கொண்டு செல்லுவோம். தாயே, நாங்கள் தியானத்தில் இருக்க தயவு செய்து அனுமதி தாருங்கள் அம்மா. எங்களுள் எண்ணங்களற்ற விழிப்புணர்வு நிலையை தயவு செய்து நிலைநிறுத்துங்கள்.
எங்களுக்கான இந்த நிர்விச்சார நிலையில் நாங்கள் மேன்மேலும் மலர்ந்து நிர்விகல்பா நிலையை அடைவதற்கும் தாங்கள்தான் அருள் புரிய வேண்டும் அம்மா. மந்திரம் ஸ்ரீ நிர்விச்சாரா சாக்ஷாத். ஓம் த்வமேவ சாக்ஷாத் ஸ்ரீ நிர்விச்சாரா சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவை நமோ நமக. நாம் இதே தியான நிலையில் சில நிமிடம் இருப்போம். நமது இதே தியான நிலையில் 1992 அன்னை ஆற்றிய சொற்பொழிவிலிருந்து சுருக்கம் மட்டுமே. So I'll try to tell you about the Lakshmi, the symbol of Lakshmi. Sri Lakshmi is the symbol of the completeness of womanhood. She brings wealth, prosperity, auspiciousness. She brings in understanding, generosity, peace and joy. She is the giver of all the blessings. The symbol of Lakshmi is that she stands on the lotus, which is pink in color. Pink color is the warmth of a motherhood. In India, even a small girl is called as mother. So in the various aspects of Lakshmi, the symbol is that first she is a very warm person. Also in one hand she has the lotus, which is also pink in color. That also suggestive of her warmth. Even a funny type of a moth with all kinds of thorns attached to his body enters into a lotus, he finds a place where he can rest. She makes all the guests to come in her house and have the best bed and the best food. Normally, the men bring in a guest and the wife receives him and looks after him. So, it is suggestive that we have to look after any type of a guest who comes to our house and should completely devote ourselves to the looking after of the guest who is from outside. She is standing on the lotus and wearing also a pink sari. That is, you have to have balance to stand on a thing like lotus, because she is surrounded by water and there are many animals around it. Beast-like people who try to entice her. So she has to have a complete balance. Also, she has two hands with the lotus and with two other hands she is giving, and with another hand she is blessing. This one means
that she should be generous. She should be giving always to others, not for herself. She should not spend all the money on herself and nothing for the children or for the guests or for others. So it is the Lakshmi who has to give, who has to be generous. I have seen those people in Sahaja Yoga are generous. Their wives may not be, and then they suffer a lot. But if the wife is generous, she is rewarded. The whole family is rewarded 100 times. Generosity is like this, that you have one door open through which everything is coming in, and you open another door by giving. So there's a very good circulation. I enjoy my generosity the most, if it is generosity. And generosity is so rewarding, that it is unbelievable how the divine forces help a person who is generous. I'll give you an example. I had a friend who said she wanted a sari from the foreign countries, these imported saris. And I had 2 of them, and I told another lady who was very miserly that I would like to give away these 2 saris to her. So she said, "You have only these 2 left now, why do you want to give her this sari?" She was miserly type. We were talking in the kitchen, but somebody rang the bell and I opened the door. He had brought 2 saris from Africa because some lady who had gone to Africa had sent them. So I said, "Why did she send me saris?" He said, "Because you had given her saris when she went, so she has sent you these." And when I opened the saris, they were exactly the same, the ones I had with me. So I took out both the saris and showed her, "See, this is the example. This is how it is. Always everything comes back to you when you are kind to others or if you are generous to others. You will find later on yourself, and so many have already found, they can't understand from where the money is coming. Just it works out that you get money whenever you want. Just forget it and it comes to you. People who are meticulously counting their money all the time, every morning, are never satisfied, and also they haven't got the blessings of any kind. But if you just leave the worry of money to God, everything works out. So, what do we understand? That it is all in the hands of God Almighty. After coming to Sahaja Yoga, you don't have to worry about anything. Leave it in the hands of God, and everything will work out. There is no need for you to go on telling people that, "Oh, I am so much worried, I have no money, I have no money." That shows that you are not yet Sahaja Yogis. So, if you have to improve those who are your neighbors or your friends or your country, first of all, you have to be very mature Sahaja Yogis. So the Lakshmi is already awakened within you. She resides in your Nabhi Chakra. So, with your Lakshmi awakened, why should you worry about money? So then, this last, her symbolic hand says that those who are under your protection, you must look after them. That means you have to bless everyone who comes in contact with you. And you have to worry about all the people who are under your control. This symbol is not only for the ladies, but more for the men. A man who is in the business has to respect his wife. His wife should be respectable. If she is not, then auspiciousness will not come in that family. So you get all these blessings of Lakshmi
if your housewife is good person. This symbol of Lakshmi is expressing a kind of a personality that is expected of a woman or a man who have got the blessings of money. So that is I was telling you about the first day, what is it, second day, what is it. But main thing is that on a Diwali day, we have to worship the Lakshmi. So today when we are worshipping Lakshmi, the men also have to know that they have to have a complete balance in life. So there are, as I said, many aspects, but one of them very important is that Sri Rama killed Ravana on 10 days before, they say, and was crowned on today. He was crowned today. So his wife was Sita. She was also made the queen, and in their life it is shown how she remained absolutely dedicated to him. So in such culture, we have to be special people. We cannot be like other people who are just running after money and doing everything just to ruin themselves. So that in such culture, we have to meditate, get our satisfaction about everything within ourselves, and also we have to be like the Lakshmi children, the children of Lakshmi. So there are two aspects of this thing we have understood is that Lakshmi fulfills all our monetary needs, plus also she gives us all the balance, all the joy, all the bliss in the family. Now, the problem is with us that unless and until we meditate, unless and until we reach that state of satisfaction, we cannot see the work of this divine power. For all the people from Eastern countries could worship the Lakshmi, or you can say worship their own Kundalini, then whole of this problem of money will be solved. And such a change will come that those countries which today do appear to be poorer than the rest of the European world will become quite rich by the blessings of Sri Lakshmi. Now, I have to take you to a very subtler side of life. And that subtler side is that with the blessings of Sri Lakshmi or Mahalakshmi, now you have achieved your self-realization. And the Mahalakshmi principle is that you rise much above your mundane life into the realm of self-realization. So by her blessings, you become like lotuses yourselves. Now you become the another aspect of Diwali, which means the rose of lights. Sri Rama's crowning or any other aspect of Sri Lakshmi here now becomes your own crowning. That is, you have now entered into the kingdom of God. And once you are there, then automatically, as the citizens of God's kingdom, you are blessed. And as you become the lotuses, you start spreading your fragrance all around. The generosity at another level
at a lower level is transformed into this universal love. Whatever you gain, whatever joy, satisfaction, vibrations, knowledge, all that you want to give it to others. You want to spread it because now you got the reality and you don't want to keep it to yourself. You think it is very important that everyone in the world should know about reality. This is significant in putting these lights, that now you are the lights. அன்னையின் நிறையை மனதில் கொண்டு சில நிமிடம் தியானத்தில் இருப்போம். தாயே, எங்களுக்கான இன்றைய இந்த கூட்டு தியானத்தை தந்தமைக்கும், எங்களுக்கு தியானத்தின் ஆழத்தை உணர வைத்து திருப்தி எதுவென்பது எங்களுக்கு உணர வைத்தமைக்கும் எங்களின் கோடானு கோடி நன்றிகளை தங்களுடைய பொற்கமல திருப்பாதங்களில் பணிவோடு சமர்ப்பிக்கின்றோம். தாயே, அனைத்தையும் செய்பவர் தாங்களே. நாங்கள் எதுவும் செய்வதில்லை. எங்களது கவனம் எப்பொழுதும் தங்களின் பொற்கமல திருப்பாதங்களில் மட்டுமே நிலைத்திருக்கவும், நாங்கள் தங்களின் கவனத்தில் எப்பொழுதும் இருப்பதற்கு தகுதியுடையவர்களாகவும் இருக்க தாங்கள்தான் அருள் புரிய வேண்டும் அம்மா. தாயே, எங்களின் இன்றைய இந்த காலை நேர தியானத்தில் நாங்கள் ஏதேனும் தெரியாமல் தவறுகள் செய்திருந்தால் தயவு செய்து எங்களை மன்னித்து விடுங்கள். மந்திரம்: ஓம் த்வமேவ சாக்ஷாத்
ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவை நமோ நமக. நாம் அனைவரும் அன்னைக்கு நன்றி கூறி வணங்கி குண்டலினி எழுப்பி கூட்டாக பந்தனிட்டுக் கொள்வோம்.